அந்த ரீரிலீஸுக்கெல்லாம் பிதாமகன் ஒருத்தர் இருக்கார். ரீரிலீஸ் எல்லாம் அப்படிங்கிறது பேசாத ஒரு காலகட்டத்தில் ரீரிலீஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் வடிவத்தில் முதல்ல ரீரிலீஸ் பண்ண ஒருத்தர் திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்கள். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து கர்ணன் படத்தின் மேல பயங்கரமான ஈடுபாடுன்னு அடிக்கடி எல்லாத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். கர்ணன் கேரக்டர் மேல இருக்கிற எதுவும் பாருங்களேன், அவர் கொடைவல்லால் மட்டும் இல்லை, ஒரு சத்தியம், நட்பின் சிகரம். ஒரு வார்த்தையை கொடுத்தா கடைசி வரலும் காப்பாற்றணும்னு சொல்லி அதை வந்து கடைசி வரலும் தன்னுடைய இதை காப்பாற்றுவாராக. அந்த இதுக்காக வச்சுட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு கர்ணனை ரொம்ப நேசிக்கிறவன் நான். ஒரு வார்த்தை சொன்னால் காப்பாற்றுன்னு நினைக்கிறவன் நான். நன்றியை மறக்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கிறவன். ஆனால் இவர்கிட்ட நன்றி மறக்க வேண்டிய ஆயிடுச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? தர்மம் வெல்ல வேண்டும், அதற்கு இப்படியெல்லாம் நடைபெறத்தான் செய்யும். சூப்பர். 3 தியேட்டர் 3 ஸ்கிரீன், சத்தியம், சாந்தம் எல்லாம் எடுத்தோன்னு புக்கிங் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஃபுல் 3. டேய், இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த தீவிர சிவாஜி ரசிகனாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து இதில் எம்ஜிஆர் படங்கள் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு நட்பினுடைய ஆசைக்காக இந்த படத்தை நான் கமிட் பண்ணிட்டு இந்த படத்தை செஞ்சேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. நான் அந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்திருந்தது, எலெக்ஷன் முன்னாடி போட்டால் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அது என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னா, அது என்னன்னே தெரியல, ஏதோ குறை நடந்திருக்கு சார். ஆடியோ லான்ச்சுக்கு சரியா வரல. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. அம்மாவோட வாழ்த்து கடிதம் வந்துச்சுன்னா ரசிகர்கள் எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு ஓவர் சைட்ல இருந்துட்டேன். பரப்புரையில் இருந்தாங்களே ஒழிய பெரிய ரெஸ்பான்ஸ். அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா இருந்தது ஓரளவுக்கு. அப்ப எல்லாம் வந்து சிவாஜி படம்னா எம்ஜிஆர் படம் பெருசா போவோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ரீரிலீஸ்ல சிவாஜி தான் பெருசா, அதுதான் பெருசா போச்சு. இது எதிர்பார்த்த அளவு இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.